கண்மணி, என்ன டல்லா இருக்க? ஒன்றும் வருணுக்கு நைட்டெல்லாம் காய்ச்ச டானிக்கு ஊற்றி சூடு கணிச்சு விட்டுருக்கேன். சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகுது. காசு இல்லையே. இருந்தது காலையில தான் டியூக்கு கட்டி விட்டேன். டிவி டியூ 2 மாசமா கட்டாம இருந்துச்சுல. நேற்று பெனால்ட்டியோட மெசேஜ் அனுப்பிச்சாங்க. காலையில தான் இருக்கிறத கட்டி விட்டேன். என்னங்க மாமா காசு இல்லைன்னு சொல்றீங்க? ஆஸ்பத்திரிக்கு போகணும் மாமா, காய்ச்சடிக்கும் தம்பிக்கு. என்கிட்ட 100 ரூபா இருக்கு. பிரியா கட்ட போய் 500 ரூபா வாங்கிட்டு வரேன். ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு நம்ம அப்புறமே எடுத்துக்கலாம். நீ அவங்ககிட்ட கூட வாங்கிட்டு போ, சாயந்தரம் கொடுத்துக்குவோம். நான் எப்படியாவது வெளியே ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஏங்க மாமா இப்படி டல்லா உட்காந்துருக்கீங்க? எப்படி ஆரம்பிச்சுன்னே தெரியல. எல்லாரும் மாதிரியும் நானும் கல்யாணம் முடிச்சு சொன்னேன். லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டு தேவையில்லாம கிரெடிட் கார்டு லோனு, பர்சனல் லோனு, மகளிர் குழு லோனு, வேற எங்கெங்க லோன் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் இஎம்ஐல போட்டு தருவேன். இப்ப என் சம்பளத்துக்கு மாதிரி டபுள் மடங்கு இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் எனக்கு தம்பிக்கு காய்ச்சல்னு சொன்னேன். ஆஸ்பத்திரி செலவு கூட நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல. என்ன பண்றதுனே தெரியல. என்னோட தப்பும் அதுல இருக்குங்க மாமா. உங்களை மட்டும் நீங்க குறை சொல்லாதீங்க. என்னோட பங்கும் அதுல இருக்கு. நானும் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க, இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம், மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்கினோம். அதுவே இப்ப நமக்கு பெருசா கடனாகி போயிடுச்சு. நீங்க மட்டும் நினைக்காதீங்க, என்னையும் சேர்த்துக்கங்க. நான் வாங்கின கடை இப்போ உன்னையும் பசங்களையும் பாதிக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன் கடை வாங்கி. அதுக்குள்ள உங்களையும் கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. மாமா இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கு துணையா பிள்ளைங்க இருக்காங்க. இன்னும் 1 வருஷத்துல கடனை ஃபுல்லா அடைச்சிட்டு நல்லபடியா இருப்போம். உங்களுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிருக்கல. நான் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கடை வாங்கிட்டேன். நகையுமே ஒரு சில பொருளை உனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே எங்கெங்க வெளியே கடை வாங்கிக்கணும் அது எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்றேன். எனக்கு நீ சப்போர்ட் பண்ற நம்பிக்கையில சொல்றேன். ஹெல்ப் பண்ணவே இல்லை. கவலைப்படுறதை விட்டுட்டு எப்படி கடன் அடைக்கலாம்னு அதை யோசிப்போம். இவ்வளவு வந்திருக்கு, ஏங்க மாமா என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளவு வாங்கியிருக்கேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நீயே பார்த்தேல்ல. இது ஓகேங்க மாமா. ஃபர்ஸ்ட் வருமானம் எவ்வளவு வருது, செலவு எவ்வளவு ஆகுதுன்னு அதை பார்ப்போம். சொல்லுங்க. மாமா மாசம் 2500 ரூபாய் மீதம் வருது. இதுல 12,000 நீங்க எப்படி கட்டுறீங்க? லோனு, இஎம்ஐ, நாய் வெட்டி இதெல்லாம் எப்படி கட்டுறீங்க? 2000 ரூபாய் மாசம் சம்பளத்துமே வருது. ஆனா நான் இஎம்ஐ மட்டும் 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் கட்டுறேன். எப்படி கட்ட முடியும் யோசிச்சு பாரு. ஏன்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கும் நான் வெளியே தான் கடை வாங்குறேன். கடை வாங்கி கட்டிட்டு இருக்கேன். அதுவும் கூடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அதுக்குள்ளேயே உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஆமா, 1 ரூபா கிடைச்சாலும் அதை கட்டண அடைக்க நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 1 வருஷத்துக்கு நம்ம ஹோட்டலு, சினிமா, சும்மா தேவையில்லாத செலவு அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம். என்கிட்ட தையல் மிஷின் இருக்கு, அதை நான் தச்சுக்கலாம். தச்சோம்னா அதுல ஒரு 100 ரூபாயாவது கிடைக்கும். அதை வச்சு நம்ம கடனெல்லாம் அடைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு நல்லா இருக்கலாம். கண்மணி, இந்த நோட்ல இருக்க நம்பரை பார்க்கலாம் எனக்கு பயமா தான் இருக்கு.
ஆனால் எனக்கு இந்த 10 வருஷத்துல இன்னைக்கு தான் எனக்கு புதுசாக ஒரு நம்பிக்கையே பிறந்திருக்கு. நம்மளால கடன் அடைக்க முடியும் அப்படின்னு. இதை எப்படியும் நம்ம முடிக்க ஒரு 2 வருஷம் ஆகும். ஆனால் 2 வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கேரண்டட் லைஃப்பை கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் நீ இப்படி சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. கண்டிப்பாக நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். இனிமேல் நான் கடன் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். இது சத்தியம். இது நீண்ட பயணமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா என் மனைவி கூட இருக்கும்போது இந்த கடனை கண்டிப்பா என்னால் அடைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி என் பசங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் கற்றுக் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இப்பனால அதுக்கு தகுதி இல்லாத ஆள். இன்னும் 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நான் என் பசங்களுக்கு கடன் வாங்காம எப்படி அன்றாட லைஃப் ரன் பண்றது அப்படின்னு கண்டிப்பா கற்றுக் கொடுப்பேன். இது எங்களோட கதை மட்டும் இல்லை, எங்களை போல வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ், குறிப்பாக ஹஸ்பண்ட், அவர் தான் பொண்டாட்டியும் சொல்ல முடியாமல் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. முடிஞ்சளவு உங்கள் மனைவிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்களும் கடந்து மீள்வீங்க. நன்றி, வணக்கம்.